கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெத்ததாளப்பள்ளி மலை அடிவாரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெத்ததாளப்பள்ளி மலை அடிவாரத்தில் ஸ்ரீ மந்த மாரியம்மன் திருக்கோவிலின் அருகில் புதியதாக எழுந்தருளியுள்ள அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை முதல் நாடி சந்தானம், இரண்டாம் கால யாக பூஜை, பூர்ணாகுதி பூஜை, தீபாராதனை, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு ஆகியவை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடுகளுடன் கோபுர விமானம் பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணீரை கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களுக்கு இடையே மகா கும்பாபிஷேக கலசத்தினை தண்ணீர் உள்ள மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவரான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர தீபாராதனைகளும் மங்கள வாத்தியம் முழங்கிட நடைபெற்று பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர் முனிராஜ், மந்திரி கவுண்டர் செல்வம், சின்ன கவுண்டர் பழனி, கணக்கு பிள்ளை பழனி உள்ளிட்ட பெத்ததாளப்பள்ளி கிராம மக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து 48 நாட்களும் மண்டல பூஜைகளும் தினமும் நடைபெற உள்ளன. சொல்ல